கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். லூக் 18:8. God will avenge them speedily. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அதே பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடம் சென்று தன் எதிராளிக்கும் தனக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாள். வெகு நாள் வரை அவனுக்கு மனதே இல்லை. ஆனால் அவன் தனக்குள்ளே இப்படி சொல்லிக் கொண்டான்: நான் தேவனுக்கு பயப்படவில்லை, மனுஷரை மதிக்கவில்லை. ஆனாலும் இந்த விதவை என்னை அடிக்கடி தொந்தரவு செய்கிறபடியினால் நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டான். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்கிற போது இரவு பகலும் நாம் கர்த்தரை நோக்கி கதறி கதறி அநேக காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? நமக்கு கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, எப்போதும் நீதி செய்கிறவர், அநீதியை வெறுத்து விடுகிறவர். நமக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். ஜெபத்தோடு பொறுமையோடு நாம் காத்திருப்போம். நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் நமக்கு நீதி செய்து நியாயம் செய்து நமக்கு வெற்றியை தருவார். நம்முடைய சத்துருக்கள் தலை குனிந்து போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.12 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மழை இல்லாத காரணத்தினாலோ அல்லது அளவுக்கு அதிகமான மழை பெய்ததினாலோ நஷ்டங்கள் ஏற்படுவதால் விவசாயிகள் தற்கொலையை நோக்கி ஓடுவதை அறிந்திருக்கிறோம் ஐயா. தேவரே, அவருடைய வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த காரணத்தினாலும் தற்கொலை ஒரு முடிவு என்று அவர்கள் நினைக்காதபடி எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை தேவரீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மன ஆறுதலை தாரும். உடைய அரவணைக்கிற கரம் அவர்களை தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆறுதலாய் காணப்படட்டும். குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல எதிர்காலங்களை கொடுத்து பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது போன்ற தற்கொலைகளை தடுத்து போடும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.